முருகரை வேண்டுனதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு இவ்ளோ கஷ்டம், இவ்ளோ சோதனைன்னு நீங்க நெனச்சிருக்கீங்களா? நானும் அப்படி நெனச்சிருக்கேன். என்னடா வாழ்க்கை இது! ஏன்பா எனக்கு இப்படின்லாம் நான் நெனச்சிருக்கேன். ஆனா அது எல்லாமே தப்புன்னு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சது. முருகர் நம்மள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நெனச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல கஷ்டத்த குடுப்பாரு. நம்ம வின் பண்ணா யாரு ஹேப்பியா இருப்பா? நம்ம கீழ விழுந்தா யாரு சிரிப்பா? நம்ம முதுகுக்கு பின்னாடி யாரு பேசுவான்னு ஒரு படத்தையே போட்டு காட்டுவாரு பாருங்க. எல்லாமே நம்ம கூட இருக்கிறவங்களே தான் இந்த மாரி பண்ணியிருப்பாங்க. அத நம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, அதுதான் உண்ம. ஆனா, இதுல நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான். முருகர் கஷ்டத்த குடுக்குறாருன்னு நெனைக்காதீங்க. அத தாண்டி வாங்க. சோதனையும் ஒரு சாதனைக்கான படி தான். முருகர் ஏன் எனக்கு இப்படி கஷ்டம் குடுக்குறாருன்னு யோசிக்காம, அத ஏன் குடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த கஷ்டம் கூட நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக தான். எது நடந்தாலும் நம்ம தைரியமா, போல்டா ஃபேஸ் பண்ணணுன்றதுக்காக. இதுலருந்து என்ன சொல்ல வரேன்னா, நடக்கிறது நடக்கட்டும். லைஃப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாத்தையுமே முருகர் பார்த்துப்பாருன்னு நம்புங்க. ஓம் சரவண பவ.